அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க கிருஷ்ண ஜெயந்தி 2025 எப்போன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். காக்கும் கடவுளாக பக்தர்களால் போற்றி வணங்கப்படுவது தான் விஷ்ணு. அவரோட அவதாரத்தில் ஒன்று தான் கிருஷ்ண அவதாரம். அந்த கிருஷ்ண பெருமான் அவதரித்த நாளை தான் கிருஷ்ண ஜெயந்தியாக பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது. மதுரா நகரில் சிறையிழந்த வாசுதேவர் தேவகி தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் கிருஷ்ணர். கம்சனின் கொடுங்கோல் ஆட்சியில் இருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக கிருஷ்ணர் அவதரித்த புராணங்கள் கூறுகிறது. வாசுதேவர் தேவகிக்கு அவர் பிறந்தாலும் யசோதையால் அவர் வளர்த்தெடுக்கப்பட்டவர். புராணங்களில் கிருஷ்ண பெருமான் ஆவணி மாதத்தில் வரும் தேய்பிறை அஷ்டமியிலும் ரோகிணி நட்சத்திரம் இணைந்த நாளில் கிருஷ்ணர் அவதரித்தார். இதன் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் தேய்பிறை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரம் இணைந்து வரும் நாளை கிருஷ்ண ஜெயந்தி என, அதாவது கோகுல அஷ்டமியாக கொண்டாடி வருகிறோம். ஆனால் இந்த தடவை ஒரு டவுட் வந்திருக்கு. ஆகஸ்ட் 16 கிருஷ்ண ஜெயந்தியா இல்லை ஆகஸ்ட் 17 கிருஷ்ண ஜெயந்தியான்னு. தேய்பிறை அஷ்டமி ஒரு நாள்லேயும் வருது, ரோகிணி நட்சத்திரம் ஒரு நாள்லேயும் வருது. அதனால் கிருஷ்ண ஜெயந்தி எப்போன்னு சொல்லி பக்தர்களுக்கு குழப்பம் வந்திருக்கு. ஆகஸ்ட் 16 தேய்பிறை அஷ்டமியும் ஆகஸ்ட் 17 ரோகிணி நட்சத்திரமும் வருது. ஆடி மாதத்தோட கடைசி நாள் தான் ஆகஸ்ட் 16. அன்றைக்கி தேய்பிறை அஷ்டமி வருது. ஆகஸ்ட் 16 காலையில் 1 மணிலேருந்து அந்த அஷ்டமி திதி ஆகஸ்ட் 16 நைட்டு 11 மணி வரை இருக்குது. இதே அடுத்த நாள் ஆவணி பிறகுது. அந்த நாள் ரோகிணி நட்சத்திரம் இருக்குது. அது காலையில் 6:45 அடுத்த நாள் ஆகஸ்ட் 18 காலையில் 4:30 மணி வரை இருக்குது. எந்த நாளில் கொண்டாடலாம்னு சொல்லி பார்க்கலாம். தேய்பிறை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரம் அடுத்தடுத்த நாளில் வருவது பக்தர்களுக்கு குழப்பமாக இருக்குது. தேய்பிறை அஷ்டமி பிறக்கும்போது ஆகஸ்ட் 16 ஆடி கிருத்திகை ஆகும். அதனால் அந்த நாள் ஆடி அமாவாசையும் இருக்குது. கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக இருக்குது. அதனால் ஆகஸ்ட் 16 முருகனுக்கு உகந்த ஆடி கிருத்திகை நாளை கிருஷ்ண ஜெயந்தி அவதரித்த நாளாக கொண்டாடலாம். ஆனால் கிருஷ்ண சிறையில் பிறந்த நாளை கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடினாலும் அவர் மறுநாள் கோகுலத்துக்கு வந்த தினத்தை பக்தர்கள் கோகுல அஷ்டமியாக கொண்டாடி வருகிறார்கள். அப்படி பார்க்கும்போது ஆகஸ்ட் 17 ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளை கோகுல அஷ்டமியாகவும் கொண்டாடலாம். அப்புறம் அன்றைக்கி ஆவணி 1 வேறு, அதுவும் கூடுதல் சிறப்பு தரும். மொத்தத்தில் ஆகஸ்ட் 16, 17 ஆகிய 2 நாட்களில் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடலாம். கிருஷ்ண ஜெயந்தி இந்தியா முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக வட இந்தியாவில் கோலாகலமாக கொண்டாடி வருகிறார்கள். தமிழ்நாட்டிலும் சமீப காலமாக கிருஷ்ண ஜெயந்தி கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வீடுகளில் குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடம் அணிந்து குழந்தைகளின் பாதங்களில் வீடுகளில் நடந்து வருவது போல் வரைந்து கிருஷ்ணரே வீட்டிற்கு வருவது போலவும் கொண்டாடுகிறார்கள். மேலும் வீட்டுக்கு கிருஷ்ணர் படத்திற்கு அல்லது சிலைக்கு சிறப்பு பூஜைகளும் வழிபாடும் மேற்கொள்கிறார்கள். நீங்கள் எந்த தினத்தை கொண்டாட போகிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.